ஹாய்ங்க, நான் ஹேமா. வெல்கம் டு தரு குக்கிங். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கு அப்புறமேட்டு இப்போ டைம் 9:15. ஸோ இது வந்து டைம் வச்சு நம்ம ஒர்க் பண்ணால் எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு கிச்சன் ஒர்க்கு தான் ஆரம்பித்தேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளுங்கிறனால லஞ்சும் டிஃபனும் கிச்சனில் பெருசாக வந்து நீட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் அந்த மிக்ஸி கல்ல தோசை சட்னி தான் பண்ணேன். ஸோ எப்படி இருந்தால் சின்ன சின்ன டஸ்ட் அங்கங்கே இருக்கும். இந்த இடம் தான் மிக்ஸி வச்சு யூஸ் பண்ணுற இடம். அதனால் அந்த இடத்த ஃபுல்லாக அந்த டைல்ஸ் கவுண்டர் டாப் எல்லாம் தொடச்சி விட்டுட்டேன். தோசைக்கல்லும் காலையில் சமையல் செஞ்சோடனே பாத்திரமெல்லாம் விளக்கும் போதே அதுவும் வந்து விளக்கிட்டேன். ஸோ அது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அதை மட்டும் லைட்டாக சூடு பண்ணி அதை வந்து எடுத்து வைக்கணும். கவுண்டர் டாப் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து சின்ன சின்ன டஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். சின்னதாக வந்து எங்கேயாச்சும் எண்ணெய் சிந்தினது தண்ணி சிந்தினது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் தொடச்சி விட்டுக்கிறது நல்லது. பால் பாத்திரம் அப்போ சூடாக இருந்துச்சு, அதனால் பிரிமினை வச்சுருந்தேன். இப்போ ஆறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஆறினதுக்கு போய்ட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும். அதே மாதிரி மத்தியானத்துக்கு தேவையான சாப்பாடு வச்சுருந்த அந்த ஹாட் பாக்ஸு குழம்பு வச்சுருக்க பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருவேன். வீட்டுக்கு முன்னாடி நேராக பார்த்திங்கன்னா பாத்திரம் இருக்காது மாதிரி மோஸ்ட்லி பார்த்துக்குவேன். ஸோ அதனால் அந்த இடம் அதுக்காக பாத்திரம் வைக்கிறதுக்கு மட்டும்தான். பாருங்கள், கவுண்டர் டாப் நீட்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு. கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அடுத்த வேலைனா தக்காளி கூட வைக்கிற அந்த இடம் தான். ஸோ நான் ஃப்ரிட்ஜில் தக்காளி வைக்க மாட்டேன். இந்த மாதிரி பேஸ்கெட்டில் தான் போட்டு வெளியில் தான் வைப்பேன். ஸோ அந்த மாதிரி வெளியில் வைக்கும் போது என்னாகும்னா தக்காளி 1-2 அழுகிரும். அப்போ என்னாகும், அது அப்படியே அந்த பேஸ்கெட் ஹோல்ஸ் வழியாக கீழே வந்து சிந்திரும். ஸோ இன்றைக்கி அதை தான் நீட் பண்ணணும். இதை எடுத்து விளக்கதில் போட்டுட்டு நீட் பண்ணணும். சிங்கில் இந்த பக்கெட்டில் எதுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அது கடைசியாக சொல்கிறேன். இந்த மினரல் வாட்டர் வேஸ்ட் வாட்டர் இருக்குல்ல, ஸோ அது வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி வந்து பிடிச்சி வச்சுருப்பேன். ஸோ இப்போ நம்ம எப்பயும் போல் வீட்டில் ரெடி பண்ணுற அந்த லிக்விட் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு துணியை வச்சு தொடச்சி விட்டுருவேன். ஸோ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த இடத்துல கிரானைட் போட்டதுனால எனக்கு நீட் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லைனா கடப்பாக்கல்னால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த வேலையை முடிக்கிறதுக்கு கவுண்டர் டாப் நீட் பண்ணி அந்த இடத்தெல்லாம் நீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. ஸோ இப்போ அடுத்த வேலை என்னென்னா, சிங்கில் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி தண்ணி நான் பிடிச்சி வச்சேன்னு சொன்னால அதை இந்த ஹோல்ஸில் டேரெக்டாக நல்லா ஃபோர்ஸாக வந்து ஊற்றி விடுவேன். அப்போ என்ன ஆகுனா, அடைப்பெல்லாம் ஏதாச்சும் இருந்தால் அது வந்து போயிடும். ஸோ வேஸ்ட்டாக போகிற தண்ணி தான். அதை இந்த மாதிரி பிடிச்சி நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஊற்றணும்னா அடைப்பு எதுவும் சிங்கில் இருக்காது. பாத்ரூம் எல்லாத்துக்குமே நீங்கள் இது மாதிரி வந்து பிடிச்சி ஊற்றலாம். 3/4 பக்கெட் தண்ணி ஊற்றினேன். 1/4 பக்கெட் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இப்போ பார்த்திங்கன்னா சிங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மீதி தண்ணி ஊற்றி விட்டுருவேன். ஸோ சிங்க்குக்கு மேலே அப்படியே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எனக்கு அந்த விண்டோ கிட்ட ஒரு ஸ்பேஸ் வந்துருக்கு. ஸோ அங்கே வந்து நான் சிங்க்குக்கு யூஸ் பண்ணுற எல்லாமே அங்கே தான் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம நார்மலாக விளக்குறோம்ல அந்த லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா மேலே அந்த தட்டெல்லாம் வைக்கிற அந்த ரேக் இருக்கிறதுனால அது தட்டெல்லாம் ஈரமாக நம்ம எடுத்து டம்ளர் எல்லாம் வைக்கும் போது என்ன ஆகுனா, அந்த தண்ணி சிந்த அந்த இடம் ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு கழுவி விட்டு நீட்டாக திருப்பி எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருவேன். அதே மாதிரி நம்ம விளக்கி கழுவுற அந்த லிக்விட் யூஸ் பண்ணுறோம்ல அந்த பாக்ஸையும் நல்லா நீட்டாக வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதையும் ஒரு டைம் வாஷ் பண்ணி அந்த இடத்தெல்லாம் நீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து விளக்கி காலையில் தான் எல்லாம் விளக்கி முடிச்சேன்னா, அதனால் கரண்டி டம்ளர் எல்லாமே அந்த மேலே இருக்க ரேக்கில் அப்படியே வந்து இருக்குது. அதெல்லாம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு டம்ளர்லாம் ஒன்றோட ஒன்று அப்படியே சேர்த்து எடுத்து வச்சுருவேன். ஸோ பழைய நம்ம விளக்குற நார் இருக்குல்ல, அதை என்ன பண்ணுவேன்னா பக்கெட்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, பாத்ரூம் பக்கெட்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்து வந்து யூஸ் பண்ணிடுவேன். ஸோ சிங்க் டவல்லேருந்து எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. அந்த பேஸ்கெட்டையும் விளக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ எல்லாம் விளக்கி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஃபைனலாக இருக்கிற அந்த 1/4 பக்கெட் தண்ணியும் ஊற்றி விட்டுருவேன். அப்பப்போ சுடு தண்ணி சூடு பண்ணி அதையும் வந்து ஊற்றி விடுவேன். ஸோ அதுவும் நல்லது தான். இந்த ஹோல்ஸை வந்து மூடுறதுக்காக நான் வந்து இது வாங்கிட்டு வந்தேன் டிமார்ட்டில். ஆனால் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து கேப் மாதிரி போட்டுக்கிறேன். இல்லைனா அந்த ஹோல்ஸில் அதை அப்படியே உட்கார வைக்கிற மாதிரி தான் இருக்கும். சைஸ் பெருசாக இருக்கிறதுனால ஜஸ்ட் அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ சிங்க் ஃபுல்லாக நீட் பண்ணியாச்சு. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீட் பண்ணால் சிங்க் எப்பயுமே கிரானைட் சிங்க் வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ தான் எல்லாம் வந்து விளக்கி வச்சதுனால கரண்டி இதில் வந்து ஸ்பூன் வந்து இருக்குது. ஸோ எல்லாம் நல்லா காஞ்சதுக்கமேட்டு எடுத்து வச்சோம். டம்ளர் வாட்டர் பாட்டில்னு சொல்லி எல்லாமே அப்படியே இருக்குது. அதெல்லாம் காஞ்சதுக்கமேட்டு எடுத்து வச்சா கரப்பாம்பூச்சி தொல்லை இருக்காது. இல்லைனா கரப்பாம்பூச்சி வந்து அதிகமாயிரும். இப்போ நான் செஞ்ச இந்த வேலைக்கெலாம் எவ்வளோ டைம் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஆனால் இதை நம்ம ஒரு வேலையாக பெரிய வேலையாக நினச்சி நம்ம அப்படியே போட்டோன்னா கண்டிப்பாக அந்த வேலை நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும், வீடு நமக்கு எப்பயுமே க்ளீனாக இல்லாத மாதிரியே தோணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஷோஃபாவில் நேத்திக்கு துவைச்ச துணியெல்லாம் மடித்து வச்சுருக்கேன். நைட்டு எடுத்து வைக்கல, இப்போ தான் எடுத்து வைக்கணும். ஸோ அழுக்கு துணியெல்லாம் அதே மாதிரி எல்லாம் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை இப்போ மிஷினில் போட்டு விட்டுட்டு அடுத்தது அந்த துணியை துவைச்சதெல்லாம் மடித்து வச்சதெல்லாம் எடுத்து வைக்கணும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன வேலை தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அப்புறமேட்டு செய்யலாம், இல்லை சோம்பேறித்தனமாக இருக்குது, என்னடா இவ்வளோ வேலை இருக்குன்னு அதை பார்த்து பயந்து நம்ம அப்படியே விட்டுருவோம். அப்போ தான் என்ன ஆகுனா, வீடு நமக்கு அது ஒரு மாதிரி குப்பையாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்பன்னு பார்த்து தான் நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வருவாங்க. எனக்கு நிறையா டைம் இந்த மாதிரி நடந்திருக்குது. ஸோ அதனாலேயே என்ன பண்ணுவேன்னா, ஹாலும் கிச்சனும் மெயினாக நீட்டாக வச்சுப்பேன். ஏன்னா தூரத்துலேருந்து யாராச்சும் சொந்தக்காரங்க அந்த மாதிரி வந்தால் கூட பரவாயில்ல. இந்த அக்கம் பக்கம்லாம் இருக்கிறவங்களாம் வந்துட்டாங்கன்னா, என்னடா வீட்லேயே தான் இருக்கிறா, வீட்டை இந்த அளவுக்கு வச்சுருக்கிறா அப்படின்னு அது ஒரு காசிப் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு நீட்டாக வச்சுப்பேன். ஸோ ஷாக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு பேஸ்கெட் வச்சு
வச்சுருப்பேன். அதில் 3 பேர்த்தோட ஷாக்ஸும் போட்டு ஷெல்ஃபில் வச்சுட்டேன்னா அவங்க வந்து எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ துணி மடித்ததெல்லாம் எடுத்து கொண்டு போய் வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஷோஃபாலாம் நீட் பண்ணிவிட்டேன். ஏற்கனவே 2 ஷோஃபா நீட் பண்ணிவிட்டேன். ஹாலில் இருக்கிற அந்த டீப்பாய் எல்லாமே நீட் பண்ணிவிட்டேன். அவங்க ஒர்க் பண்ணுற அந்த ஸ்பேஸ் மட்டும் நீட் பண்ணணும். வீட்டில் 2 டேபிள் இருக்குது. ஆனால் தர்ணிகாவோட இந்த ரைட்டிங் டேபிளில் தான் உட்காந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அது என்னமோ தெரியல. ஸோ அந்த இடத்தையும் நீட் பண்ணி விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. இதுக்கு அடுத்த வேலைன்னு பார்த்திங்கன்னா நேற்றுக்கு துவைச்ச துணியில் பாதி காஞ்சிருந்துச்சு, பாதி காயாமல் இருக்குது. ஸோ இப்போ அது காயிட்டும். அதுக்குள்ளே நான் பார்த்திங்கன்னா தோசைகள் வந்து ஓரளவுக்கு ஆறிடுச்சு. ஸோ அதை வந்து எடுத்து வச்சுட்டு எனக்கு டீ போட்டு குடிச்சிட்டு வீடெல்லாம் கூட்டி விடணும். இன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால எப்பயுமே ஃபஸ்ட்டு காலையிலே சாமி கும்பிட்ருவேன். ஆனால் இப்போலாம் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் அமுச்சு விட்டுட்டு ரிலாக்ஸாக தான் சாமி கும்பிட்றது. அதே மாதிரி நான் தலைக்கு என்னைக்கு குளிக்கிறேனோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 பாத்ரூமே க்ளீன் பண்ணி விட்ருவேன். ஸோ அதனால் இன்றைக்கி பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது அப்புறமேட்டு வீட்டை கூட்டுறதுன்னு சொல்லிட்டு சில வேலையெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணணும். ஒரு டீயை குடிச்சிட்டு அந்த வேலையெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு 11:45 ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து ஒரு சாமி பாட்டை போட்டுவிட்டுட்டு சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. நான் இன்றைக்கி 9:15 ஆரம்பித்தேன். அதுக்குமே 11:45 முடிச்சேன்னு சொன்னேன். இதில் ஒரு ½ அன் ஹவர் பார்த்திங்கன்னா ½ அன் ஹவர் டு 45 மினிட்ஸ் இருக்கும். ஷார்ட்ஸ் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது. அதுக்கப்புறமேட்டு நான் கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்துருப்பேன். ஒரு 45 மினிட்ஸ் பக்கம் ஆயிருக்கும். மித்த நேரம்லாம் நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணதே அந்த டைம் வந்து ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி டைம் வச்சு ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு காஞ்ச துணி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாலும் ஸோ அதை வந்து மடித்து வச்சுட்டு அடுத்தது மிஷினில் ஓடுற துணியை கொண்டு போய் காய வைக்கணும். அது இன்னும் ஒரு 8 நிமிஷம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.